ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இடியப்பம் தான் அவிக்க போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கு அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து இடியப்பம் அவிச்சு சம்பளம் இடித்து மீன் சுவாப்பாறை மீன் இருக்குது, அதை வச்சு பால் சொதியும் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு வேலையை ஆரம்பிக்கலாம். முதல் வந்து சொதிய வைக்கலாம். சொதி சம்பல் வேலையை பார்த்துட்டு கடைசியாக இடியப்பத்தை அவிக்க போகிறேன். இதில் சம்பலுக்கு பொரிச்செடுப்போம் மிளகாய் எல்லாம். இதில் வந்து சொதிக்கு முதல் தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, இதோட வெந்தயம். வெந்தயம் வந்து பால் சொதிக்கு குளிர்மை. இவ்வளோ 2-3 மிளகு, ஆக கணக்கு தேவையில்லை. சீரகம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இனி இதில் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள். இப்போ இதை இப்படியே இந்த அடுப்பில் வைப்போம். இதை அவியட்டுக்கும் மூடி விடுவோம். இங்கே எண்ணெய் சேர்க்குறேன் மிளகாய்க்கு பொரிக்கிறதுக்கு சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இதை பொரிச்சு எடுப்போம். வெங்காயத்தை எடுப்போம். இதில் வந்து உள்ளி ஒரு 4 உள்ளி எடுத்துருக்கேன், அதையும் பொரிச்சு எடுப்போம். இது வந்து செத்தல் மிளகாய். செத்தல் மிளகாயை அடுப்பை தணிச்சு விட்டுட்டு கழுவி எடுத்தனா அதான் நம்ம தண்ணிக்கு வெட்டிக்குது எண்ணெய். இப்போ மிளகாயம் எடுப்போம். இனி சம்பல் அடிக்க வேண்டியதான். இப்போ சம்பல் அடிக்கிறதுக்கு முதல் செத்தல் மிளகாயை போடுவோம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை முதல் அடித்து எடுப்போம். இப்போ இது நல்லா அடித்தாச்சு. இனி வெங்காயத்தையும் உள்ளியையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதையும் பிடிச்செடுப்போம். குறக்குது. நல்லா இந்த மாதிரி இடித்து விட்டாச்சு. இனி தேங்காய் பூவை சேர்ப்போம். இப்போ தேங்காய் பூ சேர்த்து இடிச்செடுப்போம். இப்போ தேசி புளி சேர்க்க போகிறேன். இன்றைக்கு வந்து நான் பழப்புளி தான் நார்மலாக இடித்த சம்பலுக்கு போடுறேன். நான் இன்றைக்கு வந்து தேசி புளி விட போகிறேன். அது ஒரு தனி சுவையாக இருக்கும் தெரியுமா? வெட்டிட்டு இந்த சீட்ஸ் எடுப்போம். புளியும் ஒரு தேசிக்காயும் அப்படியே புளிஞ்சு விட போகிறேன். இடிச்சு எடுப்போம். தேசி புளி விட்டாச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக சம்பல் ரெடி ஆயிடுச்சு. அள்ளி எடுப்போம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க அவிஞ்சிட்டு இதற்கு அப்படியே மசிச்சு விடுவோம். பார்த்தீங்களா? வெந்தயமெல்லாம் நல்லா அவிஞ்சு
நல்லா வந்திருக்கு. இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து 2 தேங்காய் பால் சேர்க்க போதால் மீனை சேர்ப்போம். இது வந்து சூவாப்பாறை மீன். கொஞ்சத்தை பொரிக்க போகிறேன். இப்போலாம் போதும். போட்டுட்டு இது கொஞ்சம் அவியட்டுக்கும் இந்த தண்ணியோட. அது பொரிக்க போகிறேன். கொஞ்சத்தை மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு பொரிக்க போடுவோம். இது பொரியட்டும். இப்போ மீன் அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட வந்து உடனே 1ஆம் பால் சேர்க்க போகிறதில்ல. நான் கொஞ்சம் கொதிச்சு வரைக்கான்னு சேர்ப்பேன். இதில் புளியை ஊற வச்சுருக்கிறேன். பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். இனி இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் பால் சொதியண்டாலே மஞ்சள் தூள் தான். இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ கலந்து விடுவோம். கொதிச்சு வரைக்குள்ள 1ஆம் பாலை சேர்ப்போம். இப்போ கொதிச்சு வருது பாருங்க. இனி வந்து 1ஆம் பால் சேர்க்க போகிறேன். தலைப்பால் இந்த அடிமண்டி சேர்க்குறதில்ல. சேர்த்துட்டு கலந்து விடணும். பக்கத்துலேயே நிற்கணும். இல்லாட்டிக்கு திரஞ்சு போயிடும். அங்கே மீன் பொரிபடுது. அதில் மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். கொதியை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டு. மண் சட்டியில் வச்சு பால் சொதி வாயும் குளறுது நண்பர்களே. பார்த்தீங்களா, இப்படியே பக்கத்துலேயே நின்றோம்னு சொன்னால் திலாவி விட்டோம்னு சொன்னால் சொதி வந்து தெரியாது. நல்லா இருக்கும். சரியா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பராக இருக்கும் எங்களோட பால் சொதி. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்க வேண்டியது. என் ஐயாவுக்கு இந்த பால் சொதி நல்லா பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா, மண் சட்டி சூட்டுக்கு எப்படி கொதிச்சு கொண்டிருக்கேன். பால் சொதி ரெடி, மீன் பொரியல் ரெடி, சம்பல் ரெடி. இனி வாங்கோ இடியப்பத்தை குழைக்கலாம். இங்கெல்லாம் இந்த ஜொக்கில் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. சுடு தண்ணி ஊற்றுவோம். இப்போ இதற்காக கலந்து விடுவோம். இந்த உப்பு கரைபடட்டுக்கும். இதில் வந்து அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து எடுத்துருக்குறேன். சுடு தண்ணியை விட்டுட்டு டக்கண்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்ப்பேன். அப்போ இந்த டக்கண்டு அவியாது. எங்களுக்கு புளியறதுக்கு சுகமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் தனியாக சுடு தண்ணி விட்டு கூட குழைப்பின நண்பர்களே. நான் இந்த மாதிரி தான் குழைப்பேன். நீங்கள் குழைச்சி பாருங்கள், நல்லா வரும். இப்போ காணாது. அப்படியே குழைக்க வேண்டியா. இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கையை நினச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா அப்படியே குழைக்கலாம் நண்பர்களே. எனக்கு சூடும், அதால் நான் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே பிரட்டி எடுக்க வேண்டிய குழைச்சி. இந்த மாதிரி குழைச்சாச்சு. என் இடியப்பத்தை புழிஞ்சு எடுக்க வேண்டிய. பார்த்தீங்களா, பூ போல் புளிப்படுது. இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்செடுப்போம். இப்போ பாருங்க புளிஞ்சாச்சு. இதை மூடி வைப்போம். அவியட்டும். இடியப்பம் அவிஞ்சிட்டு எடுப்போம். சுட்டு பார்த்தீங்களா, இப்படி பஞ்சு போல் வந்திருக்கேன். ஏன்னா இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் புளிஞ்சு அவிச்சு எடுப்போம். இப்போ வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி. நீங்கள் இடியப்பத்தை இதான் பஞ்சு போல் இடியப்பம். அதுக்கு பிறகு சம்பல். இந்த சம்பலோடையே சாப்பிட்டு போயிடலாம் தெரியுமா இடியப்பத்தை. நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பொரிச்ச மீன்.
பொரிச்ச மீன் பொரிக்கிற ஐடியாவே இல்லை நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் கூட சுவாப்பாறை மீன் இருந்தபடியாக பொரிச்சு விட்டுட்டேன். சொதி, பால் சொதி. நல்ல சொதிய மனசார குழுகுலண்டு அவனும் தெரியா, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ வாங்க சாப்பிடலாம். முதல் சொதியோட சாப்பிடுவோம். அருமை. பால் சொதி வேற லெவலாக இருக்குது தெரியுமா? உப்பு புளி எல்லாம் நல்லா சுள்ளண்டு செமையாக இருக்குது. நீங்கள் சம்பளை பாருங்கள், சம்பளோடையும் சேர்த்து சாப்பிடலாம். குழச்சிட்டு நல்ல மீன் பொரியல். இந்த சின்ன மீனுகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீனுகளை விட சின்ன மீனுகளில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி தூள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் வச்சு சாப்பிடலாம் நண்பர்கள். இப்படி வச்சு தான் சாப்பிடணும். அதனால அப்படி சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் சொதியோடையே சாப்பிட்டு போயிடலாம் நண்பர்களே. அப்படி ஒரு சுவையாக இருக்குது. சம்பலுக்கும் அடி தூளாக இருக்குது. கூடுதலாக பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்தாக்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களுக்கெல்லாம் இப்படி இடியப்பமும் சொதியும் தான் வச்சு கொடுப்பினும். நல்லா இருக்கும். இந்த நாக்குக்கெல்லாம் இந்த காய்ச்சல் வந்த வாய் கசப்பாக இருக்கிற டைம்ல எல்லாம் இப்படி பால் சொதி வச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுள்ளண்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா. சூப்பராக இருக்குன்னா சாப்பிட்டு வரேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.